ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிளி ஃபுட் தமிழ். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதுக்கு காம்பினேஷனாக பொட்டேட்டோ ஃப்ரை, கோபி ஃப்ரை அல்லது எந்த ஃப்ரை ஐட்டம்னாலும் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். இப்போ நான் சொல்கிற அளவு 2 பேர் சாப்பிட சரியானதாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் அளவை நீங்கள் கூட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அரை மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களால் துருவ முடியலைன்னா தேங்காவை சில்லு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 1/2 டேபிள் ஸ்பூன் அல்லது 20 கிராம், முந்திரி ஒரு 7-8, சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை சிறிதளவு. 2 பேருக்கு தேவையான சாதத்தை வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இந்த ரெசிபியோட செய்முறையை பார்த்துடலாம். முதல்ல ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகை சேர்த்து பொரிய விடுவோம். கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்தை சேர்த்து பொரிய விடலாம். உளுந்து ஓரளவுக்கு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பை சேர்த்து பொரிய விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையும் முந்திரியையும் சேர்த்து பொரிய விடலாம். இது எல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயை சேர்த்து உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்து பொரிய விடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காயை இது கூட சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்து கலர் ஓரளவுக்கு மாறுற வரைக்கும் ஒரு 2 to 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரொம்ப சுவையான சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.